Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஐஆசியோட எபிசோட் 20 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஆசிட்ட ஓட்டம் ரெண்டு பேரும் டோகோசியை கத்திக்கிட்டே ஓடி வராங்க. டேய் நீ வந்துட்டு டாகிஷிமா கூட ஏதோ சண்டை போட்டியாமே அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா சண்டை போட்டா அதான் அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தையும் கத்து கொடுத்துட்டு வந்தேன். இதுக்கெல்லாம் காரணமே அவங்க தான் அப்படினு சொல்றான். அவங்கனா யார சொல்ல வர இந்த ப்ரோமோட்டட் பிளேயர்ஸ் அவங்களா அப்படினு சொல்லிட்டு கேக்குறான் நம்ம ஆசிட்டோ. டேய் உனக்கு இந்த ஜூனியர் யூத் பசங்களுக்கு அப்படி என்னதான்டா பிரச்சனை அப்படினு சொல்லிட்டு ஆசிட்டோ கேக்குறான். அது உனக்கு சீக்கிரமே புரியும் அப்படினு சொல்லிட்டு டோகோசி போயிடுறான். அவன் 6th கிரேட் படிக்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் டீமுக்கு செலக்ஷனுக்காக வந்திருப்பான் ஒரு ட்ரையல்ஸ்க்கு. ஒரு வாரம் இவங்க வந்து ட்ரையல்ஸ்க்கு இருக்காங்க. இவங்க வந்து நல்லா விளையாண்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் உங்க கூட எக்ஸ்பீரியன்ஸ் டீம்ல விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த கோச்சஸும் சொல்லி தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஒரு 3 பசங்க வந்திருக்காங்க. அதுல தான் நம்ம டோகோசியுமே இருக்கிறான். அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பாதியிலே வந்துட்டு என்னோட பேரு டோகோசி, நான் வந்துட்டு ஒரு ஃபார்வர்ட் ஆடுறேன், நான் வந்துட்டு ஒரு ப்ரோ ஆகணும்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். அப்படின்னா டோகோசி 6th கிரேட் படிக்கும்போது இங்க இன்விடேஷனால வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ கேட்கறான். இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தது நம்ம ஆசிரி தான். சரி இப்ப எதுக்கு அதை பத்தினா நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போற முடிக்கிட்டு நீ எதுக்கு என் ரூம்ல இருக்க போடா அப்படின்ட்டு சொல்றான். டே தம்பி இது என்னோட ரூம் தான்ப்பா அப்படின்னு ஓட்டமா சொல்றான். நானே இங்க ஏ டீம் போயிட்டு ஒரு மாசத்துக்குள்ள ரிட்டர்ன் வந்துட்டேன்னு சொல்லி சம கடப்புல இருக்கேன், நீங்க வேற வெறுப்பே தம்மா போயிருங்கடா அப்படின்ட்டு அவன் ஆசிரி பத்தி விட்டுறாங்க. இப்ப மறுபடியும் அந்த ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் டீம் அந்த சின்ன பசங்க கூட வந்து டோகோசியுமே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல எங்களுக்குள்ள நீ கீப் அப் பண்ற அப்படின்ற மாதிரி அவங்கள சொல்றாங்க. பின்ன நான் கிவ் அப் பண்ணவா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா உள்ளுக்குள்ள அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்குது. என்னடா இவங்க இவ்வளவு கஷ்டமான ட்ரில் அசால்ட்டா பண்றாங்க, இதே இவங்க டெய்லி வேற பண்ணுவாங்களா, எனக்கு இது ரொம்பவே புதுசா இருக்குது. சோ இதனாலதான் இது எக்ஸ்பீரியன்ஸ் டீம் போல, அதனால கண்டிப்பா நான் இங்க வந்தே ஆகணும், நானுமே இங்க லேண்டா தான் ப்ரோ ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்பதான் பின்னாடி இருந்து ஃபூக்குடா வந்து டோகோசியை கூப்பிடுறாரு. என்னடா இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. நான் சொல்ற பிராக்டிஸ்லாம் நல்லா பண்றியா அப்படின்னு கேட்கிறாரு. நான் நீங்க சொன்ன பிராக்டிஸ் டெய்லி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், அதிக வாட்டி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு டோகோசியும் சொல்றான். ஃபைனலி நான் இப்பதான் இந்த ஒரு டீமுக்குள்ளே வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் இயர் நீங்க தான் மேனேஜரா இருப்பீங்கன்னு சொல்லி வேற நான் கேள்விப்பட்டேன். நீ ஒருவேளை லக்கியா இருந்தா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து டோகோசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப கூரடா யார பக்கத்துல வரான். தம்பி நீ பெரிய ஆளா இருக்கே, இப்ப நம்ம ஃபூக்குடா கிட்டே ஒன்னான் ஒன்னு நின்னு இவ்வளவு சூப்பரா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். சரி உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டோகோசி கேக்குறான். என்னோட பேர் வந்துட்டு கூரடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். சரி நான் வந்ததுல இருந்து நீ தான் இங்க ரெண்டாவது பேசின ஒரு ஆளு, முதல்ல அந்த முள்ளு மண்டையை வந்து பேசினா இப்பதான் நீ வந்து பேசிருக்க, வேற எவனும் உங்க இதுல பேசவே மாட்டாங்களா, என்ன அமைதியாவே கிடக்குறாங்க அப்படின்னு டோகோசி கேக்குறான். அது வந்துட்டு நீ அவங்க நடந்துக்கிறத பொறுத்து அவங்க உன்ட்ட நடந்துக்கிடுவாங்க அப்படின்னு கூரடா சொல்றான். அப்படியா அப்புறம் எதுக்கு இவங்க ரெண்டு பேர் கூடயுமே எவனும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். எங்க வந்துட்டு எல்லா பிளேயருமே ப்ரோ ஆகணும்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு இந்த மாதிரி மத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்ல, எல்லாரோட மோட்டிவுமே வந்துட்டு ப்ரோ ஆகணும்ன்றது மட்டும் தான். அப்புறம் நீ இன்னைக்கு ரொம்பவே சூப்பரா விளையாண்டு எங்களோட ட்ரைனிங் செஷனுக்கு நல்லா ஈக்குவலா கீப் அப் பண்ண அப்படின்னு சொல்றான் கூரடா. நமக்கு இன்னைக்கு மத்தியானம் ஒரு ஸ்கூலோட பிராக்டிஸ் மேட்ச் இருக்குது அப்படின்னு கூரடா சொல்றான். டோகோசியுமே ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகுறான். ஆனா அங்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ட்ரிக் ஒன்னு இங்க ஃபாலோ பண்ணிட்டு போவோமா அப்படின்னு கூரடா கேக்குறான். என்னதுன்னு சொல்லு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோகோசியும் கேக்குறான். நீ உன்னோட ஹைட் யூஸ் பண்ணி பால வந்து கோல் கிட்ட எனக்கு தந்துட்டேனா போதும், நான் வந்துட்டு கோல் பண்றேன், அது ரொம்பவே கூலா இருக்கும், நீயுமே எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு உன்னோட ஸ்கில்ஸையும் இல்ல நல்லா காட்டலாம் அப்படின்னு கூரடா சொல்றான். ரைட் பண்ணிடலாம் அப்படின்னு டோகோசியும் சொல்றேன். இப்ப அவங்க மேட்ச்ல ஆட ஆரம்பிக்கிறாங்க. டோகோசியுமே பால சூப்பரா பாஸ் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கான். மனசுக்குள்ளே நினைக்கிறான் நான் இந்த டீம்ல ஜாயின் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா என்னால ப்ரோ ஆக முடியும், எனக்கான ஏத்த என்விரான்மெண்டல் இங்க தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். எனக்கு அவன் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கோலுக்கு ஹெல்ப் பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுதான், பட் இதை பண்றதுனால நானுமே இங்க பெரிய மாஸ் காட்டலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ரயில்ஸ் வந்து எல்லாருக்குமே இவங்க தான் எல்லாருமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க எப்படி எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட ஒரு டாய் மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க. இவங்க இங்க நாங்க ட்ரையலுக்கு வந்தவங்க மட்டும் இவங்களோட பாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோகோசிக்கும் தோணுது. இப்ப பாலுமே அப்படியே மேல இருக்குது. டோகோசி இப்பதான் அதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கூரடாவை கரெக்டா பார்த்துட்டு அவன் தலையில வச்சு பால தட்டி விடுறான் முன்னாடி கூரடாக்கு. ஓகே இப்ப அவன் கோல் அடிச்சிருவான், மாசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டோகோசி நினைச்சிட்டு இருக்கான். ஆனா நம்ம கூரடா போய் திடீர்னு அப்படியே பின்னாடி பால டோகோசிக்கு திரும்ப தந்துடுறான். டோகோசிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பால் அவனை கிராஸ் பண்ணி பின்னாடி போயிருச்சு, பால மிஸ் பண்ணிடுறான். இவன் டாகிஷிமாவுமே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். கூரடாவுமே வந்து ஆமாடா இது ஈஸியான ஷாட் தானே, எதுக்கு அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறான். நீ எதுக்கு இதை ஷூட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு டோகோசியுமே மேல கடுப்போட கேக்குறான். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மேட்ச் முடியுது. எக்ஸ்பீரியன்ஸ் டீம் தான் வின் பண்றாங்க ஈஸியாவே. டாகிஷிமா வழக்கம் போல அவனை சுத்தி எப்பயும் பொண்ணுங்களோட தான் இருப்பாங்க, அதே மாதிரி இருக்கிறான். என்னடா அப்படி மேட்ச் விளையாடுற இடத்துல கூட உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு வருவே அப்படின்னு சொல்லிட்டு டோகோசி கேக்குறான். தம்பி இது ஒண்ணு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, நான் வந்துட்டு ஜஸ்ட் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா என்னோட மேட்ச் பார்க்க வாங்கன்னு சொன்னேன், இவங்க வந்துட்டாங்க அவ்வளவுதான். ஆமா டோகோசி ஃபுட்பால் ரொம்பவே சூப்பரா விளையாடுவான், அதனால அவன் விளையாடுறத பாக்குறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களும் சொல்றாங்க. பட் இதெல்லாம் டோகோசிக்கு சுத்தமா பிடிக்கல, அவன் கடுப்போட எப்படி பின்னாடி திரும்பி போறான். நான் என்னோட பிரைவேட் லைஃபையும் ஃபுட்பால் லைஃபையும் எப்பயுமே செப்பரேட்டா தான் வச்சிருப்பேன், நான் இன்னும் கேம்ல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாம போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அட்லீஸ்ட் ஒன்ன மாதிரி பால கிக் பண்றதுக்கு அவ்வளவு சான்ஸ் கிடைச்சோ அவ்வளவு சிம்பிளான பால் எல்லாம் நான் ஒன்னும் மிஸ் பண்ணிட்டு கிடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு டோகோசிக்கு ரொம்பவே கடுப்பாகுது. இங்க இருக்க எல்லா பிளேயர்ஸும் செம்ம ஸ்கில்ஸ் இருக்கு, எல்லாருமே மாஸ்டர் மாதிரி வேற லெவல்ல விளையாடுறாங்க, ஸ்டில் எனக்கு இவங்க எல்லாருமே பார்த்தா செம்ம இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டோகோசி அவன் மைண்ட்ல அப்பவே ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அடுத்த நாள் காலையில டோகோசி கூட அந்த செலக்ஷனுக்கு வந்து இன்னும் 2 பசங்க அந்த ட்ரையல்ஸ்க்கு வந்த பசங்க வந்துட்டு நாங்க இங்க இல்ல நாங்க போக போறோம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்குடா போறீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டோகோசி கேக்குறேன். இல்லடா அவங்க எல்லாம் எங்களோட ஸ்கில்ஸ்ல ரொம்ப டாப் நாச்சா இருக்காங்க, அதனால எங்களால சத்தியமா இவங்க கூட கீப் அப் பண்ண முடியாது அதான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அவங்கள பாக்குறதுக்கு ரொம்பவே ஸ்கேரியாவே இருக்குது. அப்படின்னா அவங்க நம்மள கேவலமா பாக்குற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டோகோசி கேக்குறான். அவங்க கேவலமா பாக்குற மாதிரி இல்லடா, அவங்க நம்மள சுத்தமா பார்க்காத மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு நடந்த கேமை பத்தியா ரொம்பவே வித்தியாசமான ஃபீலா இருந்ததுல, அவங்க வந்துட்டு நமக்கு மட்டும் ஏதோ வினோதமான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, ஏதோ நம்மள ஜஸ்ட் ஒரு டாய் மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க, அவங்களோட ட்ரைனிங்க்கு நம்மள ஒரு டூல்ஸா தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதனால எங்களுக்கு இங்க இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி தான் இவங்க எல்லாம் நின்று இதை கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. சரி அவங்க போனா என்ன அதான் நீ இருக்கல, நீ கடைசி வரை உன்னோட பெஸ்ட் கூட அப்படின்னு சொல்லிட்டு கூரடா சொல்றான் டோகோசியை பார்த்து. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு நான் பால கோல் போடாம உன்கிட்ட கொடுத்ததுக்கான காரணம் உனக்கு தான் அதிக சான்ஸ் இருந்ததுன்னு சொல்லி தான் நினைச்சேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு அவன் சொல்றான். ஏன் நீ ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லி நினைக்கல, அதுதானே ஃபன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டோகோசி கேக்குறான். என்னோட ஓவரால் கோல் கவுண்ட வச்சா என்ன ப்ரோ ஆக்க போறோமா இல்ல வேணாம்னு சொல்லி முடிவு பண்ண போறாங்க, இது ஜஸ்ட் ஒரு பிராக்டிஸ்
பிராக்டிஸ் மேட்ச் தானே, சோ இது ஒன்னும் கவுண்ட் பண்ண போறதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கூரடா போறான். அடுத்த நாள் இவங்க ஒரு பிராக்டிஸ் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்காங்க. நேரா டோகசி வந்துட்டு இவங்களுக்கு எனக்கு அப்படி என்னதான்டா வித்தியாசம் அப்படின்னு நினைச்சிட்டே தான் இருக்கான். பால வந்துட்டு இன்னொரு எனக்கு பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கான். சரி அதை பத்தி எனக்கு யோசிக்க நேரம் இல்ல, நான் இங்க சேரணும் அப்படின்னா கண்டிப்பா இங்க ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தான் இப்ப டோகசி நினைக்கிறான். பால எனக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப டோகசியை பால வாங்கிட்டு போறான். டோகசியும் கூரடாவும் பால முன்னாடி நல்லாவே கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இவங்க நேத்து மாதிரி என்னை ட்ரீட் பண்ணல, ஏதோ வித்தியாசமா இருக்கு, இன்னைக்கு கொஞ்சம் நல்லா விளையாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டோகசிக்கு தோணுது. அப்ப அவன் டிஃபென்ஸ்ல இருக்கவங்க கொஞ்சம் முன்னாடி சென்டர்ல வர சொல்றான். ஆனா இவங்க எவனும் நகரவே மாட்டேங்கிறாங்க. என்னடா இவங்க நேத்து மட்டும் அசால்ட்டா முன்னாடி வந்தாங்க, இன்னைக்கு எவனும் வரவே மாட்டேங்கிறானே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் புரியல அவனுக்கு. அப்புறம் எல்லாருமே விளையாடுறது ரொம்பவே டிஃபரெண்டா இருக்குது, இவங்க எல்லாம் ஆப்போனன்ட்ஸ் பாக்குற மாதிரியே தெரியல, வேற எங்கேயும் பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க கூரடா ஒரு கோலை போட்டுறான். அவன் கூரடா கிட்ட வந்து நீ தனியாவே ஸ்கோர் எல்லாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இப்போ உனக்கு என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கூரடா கேட்கறான். இல்ல நேத்து மாதிரி எவனுமே இன்னைக்கு விளையாடல, அங்க நின்னுகிட்டு இருக்க அந்த ஒரு ஆளு நேத்து இல்ல இன்னைக்கு இருக்காரு, சோ அவர் தான் மேனேஜர், அவர் முன்னாடி நீங்க நல்லா விளையாடணும்னு சொல்லிட்டு தான் இப்ப விளையாண்டுட்டு இருக்கீங்களா, கூரடா இவனுக்கு என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டாகசிமா வந்து கேட்கறான். எனக்கு ஒன்னும் தெரியல, இவன் ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். ஆடா நேத்து கேம்ல நீ என்னன்னா சர்ரு முன்னாடி ஏற, இப்ப என்ன அதே இடத்துல பம்மியமா நின்னுகிட்டு இருக்க டிஃபென்ஸ் லைன்லயே, நான் ஜஸ்ட் டிஃபெண்டிங்ல தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்பதான் நான் ப்ரோ ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாகசிமா சொல்றான். அப்படின்னா நீங்க எல்லாம் சாக்கர் விளையாடுறது வெறும் ப்ரோ ஆகணும்னு சொல்லிட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். வேற என்ன ரீசன் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூரடா கேட்கறான். அப்படின்னா வின் பண்ணணும்ன்றதுக்காக இல்லல அப்படின்னு சொல்லிட்டு டோகசி சொல்றான். இப்ப கேம்குள்ள நின்னுகிட்டு இருக்காங்க. நேரா டாகசிமாக்கு ஒண்ணுமே புரியல, இவனுக்கு என்னதான் பிரச்சனை, நாங்க எல்லாரும் வின் பண்ணணும்னு சொல்லி தானே விளையாண்டுகிட்டு இருக்கோம், நான் வின் பண்ணணும்ன்றதுக்காக தான் டிஃபென்ஸ் லைன்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கேன், அதுலயும் முக்கியமா இன்னைக்கு மட்டும் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே ஒரு கேள்வி இப்பதான் கிரியேட் ஆகுது. அவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆப்போனன்ட் பிளேயர்ஸ் அழகா டிஃபென்ஸ் லைன் கிட்ட வந்துடுறாங்க. அவனுமே அதை அப்படியே தடுத்து விட்டுறான். பட் மறுபடியும் அவன் கிக் பண்ணிடுறான் ஆப்போனன்ட் பிளேயர். பாலுமே அந்த கோல் போஸ்ட் கிட்ட போய்கிட்டு இருக்கு. 3 பிளேயர்ஸ், கோல் கீப்பர் இந்த சைடுல, இவங்க 2 பேரும் முன்னாடி ஓடி வராங்க. 3 பேரும் ஒரே டைம்ல வந்துட்டோமா, ஐயோ ஒண்ணு நான் இந்த பிளேயர்ஸ் மேல அடிக்க போறேன், இல்ல அப்படின்னா கோல் போஸ்ட் மேல அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து குறுக்கால டோகசி உள்ள போந்து எப்படியோ அவன் தலையை வச்சு வெளியே தட்டி விட்டு அவன் போய் போஸ்ட்ல அடிச்சிடறான். டோகசிக்கு செம்மையாவே அடிபட்டு இருக்குது. அவன் அப்படியே பேசுறான், இன்ஜுரி ஆகக்கூடாது, ப்ரோ பிளேயர் ஆகணும், அதுக்கப்புறமா தான் வின் பண்ணணும், இந்த ஆர்டர்ல தான்டா நீங்க நினைச்சுக்கிட்டு இந்த மைண்ட் செட்ல விளையாண்டுகிட்டு இருக்கீங்க, இப்ப என்னதான்டா நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டாகசிமாவும் கேட்கறான். உங்களோட ஒஸ்ட் பார்ட் என்னன்னு சொல்லிட்டு தெரியுமா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒன்னும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டோகசி சொல்றான். உங்களோட வீக்னஸ் என்னன்றத பத்தி உங்களுக்கு எந்தவித அவேர்னஸுமே இங்க இல்ல, சோ ஒரு டூ ஆர் டை மேட்ச் வரப்ப அங்கெல்லாம் நீங்க கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு டோகசி சொல்றான். எதை நீ இப்ப டூ ஆர் டை மேட்ச்னு சொல்லி மீன் பண்ண வர அப்படின்னு சொல்லிட்டு கூரடா கேட்கறான். நாங்க அதிகமா முன்னுரிமை கொடுக்கிறது ப்ரோ ஆகணும்னு சொல்லிட்டு தான், அதுல என்ன தப்பு இருக்குது, இப்போ நான் ஒருவேளை ப்ரோ ஆகல அப்படின்னா என்னோட லைஃப் இங்கே முடிஞ்சு போயிடும், நான் எப்பவுமே என்னோட ட்ரைனிங் செஷன் எப்படி பண்ணணும், என்னோட மேட்சஸ்ல எப்படி விளையாடணும் அதை பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருப்பேன், அப்பதான் நான் ஒரு ப்ரோ ஆகவே முடியும், எங்களோட கான்ட்ரிபியூஷன் இங்க ஒன்னோட அதிகமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூரடா சொல்றான். நீங்க எல்லாருமே இந்த கேம்ல உங்களோட லைஃபை பெட்டு கட்டுறீங்க, இதெல்லாம் சுத்த முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டோகசி சொல்றான். எல்லாருக்கும் செம்ம கடுப்பாயிருது. அப்படியே கட் ஆகுது இந்த ஒரு பிளாஷ்பேக். இந்த பிளாஷ்பேக் இவ்வளவு நேரமா ஆசிரி யூமாவும் தான் நம்ம டாச் பண்ண ஓட்டமா ஆசிட்டோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. நான் ரெண்டு பக்கம் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு என்னமோ கூரடா தான் ரைட் மாதிரி தோணுது, எல்லாருமே ப்ரோ பிளேயர் ஆகணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுவாங்க அப்படின்ட்டு ஓட்டமும் சொல்றான். அதே தான் டாச்சி பண்ணாமே அக்ரி பண்ணிக்கிறேன். ஆசிட்டோ வந்துட்டு நான் முசாஷினாவோட ஸ்ட்ரென்த்தை பத்தி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்க டோகசியோட ஸ்ட்ரென்த் இருக்குது, இது ரைட்டா ராங்கான்றத பத்தி கிடையாது, நான் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுறேன், அதனால நான் டோகசி சொன்னதான் கரெக்ட்னு சூஸ் பண்றேன் அப்படின்னு ஆசிட்டோ சொல்றான். அப்பதான் சாயங்காலம் வந்து டாகிஷிமா வந்து நினைச்சு பாக்குறேன், டாகிஷிமாவும் டோகசியும் சண்டை போட்டதை. அப்ப வந்து டாகசி கேட்டுக்கிட்டு இருப்பான், இப்ப நாங்க விளையாடுற மெத்தட் உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ எங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நான் உங்களுக்காக எல்லாம் ஜாயின் பண்ணல, ஜஸ்ட் ஃபூக்கடா இங்க இருக்காரு அவருக்காக தான் நாங்க வந்து அப்படின்ட்டு சொல்றான். அண்ட் நீ தான் சின்ன வயசுல இருந்த மாதிரி இப்பவும் அதே மாதிரி இருக்கிற, சத்தியமா இன்னும் நீ மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வயிற்றிலே குத்து விட்டுருப்பான் டோகசி. அதை நினைச்சுதான் டாகிஷிமா இப்ப செம கடுப்புல இருக்கிறான். எல்லாருமே சாயங்காலம் ட்ரைனிங் முடிஞ்சு செம டயர்டா போய்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆசிட்டோ மட்டும் நம்ம டீமோட மூடு சரியாவே இல்ல, கண்டிப்பா நம்ம இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும், இவங்க ஏதாவது ஒன்னு சீர பண்ற மாதிரி நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்படியே அவன் திடீர்னு எல்லாரையும் பார்த்து நம்ம எக்ஸ்ட்ரா பிராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். அந்நியாரம் பார்த்து டாச் பண்ணா அவன் கூட அதே டயலாக சேர்த்து சொல்றான். கூரடா வந்து நீங்க அதிகமா ஒர்க் பண்றீங்க நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். நீ இப்போ ஸ்டார்டிங் லைனப்ல இருக்கிறதுனால இதை சொல்றியா, அது மட்டும் இல்ல முசாஷினோட ஓல்டு டீம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஆனா நீ இந்த லீக் மேட்சஸ்ல வேற எங்கேயுமே ஸ்கோர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் சொல்றான். ஆமா உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் இப்ப வர பயந்துகிட்டு தான் இருக்கிறேன், நான் இந்த ஸ்டார்டிங் லைனப் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து இப்ப வர ஒழுங்கா தூங்க கூட இல்ல, எங்க என்னோட பழைய டீம்மேட்ஸ் முன்னாடி நான் ரொம்ப கேவலமா விளையாடுறேன்னு சொல்லி பயமா தான் இருக்குது, ஏதோ நீ தெரியாம இதெல்லாம் சத்தமா சொல்றடா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் சொல்றான். இல்ல இது கரெக்டா தானே சொல்லியிருக்கேன், என்னைய பத்தி கரெக்டா தான் சொல்றேன், ஆமா நான் ஒருவேளை வீக்கா இருக்கிற ஒருத்தனா இருக்கலாம், ஆனா இந்த வாட்டி நான் எங்கேயும் ஓடுறதா இல்ல, கண்டிப்பா நான் முசாஷினாவை டிஃபீட் பண்ணியே தீருவேன், ஆனா அது என்னால தனியா முடியாது, சோ நீங்களே எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பதான் டாகசிமா வந்துட்டு நீ ஒண்ணு வீக்கான ஒருத்தெல்லாம் கிடையாதுடா, அவனோட வீக்னஸ் பத்தி வெளியே சத்தமா சொல்லாத ஒருத்தன் தான் உண்மையிலேயே வீக்கான ஒருத்தன் அப்படின்ட்டு சொல்றான். நான் இப்போ உங்ககிட்ட உண்மையை சொல்றேன், உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், நாங்க 6th கிரேட் படிக்கிறப்ப டோகசி எங்களை பார்த்து என்ன சொன்னான்னு சொல்லிட்டு, நாங்க சின்ன வயசுல இருந்து லேண்ட ஒரு ஸ்டைல், அதான் அவன் தப்பா சொன்னதை நான் கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டேன், ஆனா அவன் சொன்ன வார்த்தை இப்ப வர எனக்குள்ள நல்லாவே இருக்குது, அவங்க கிட்ட நான் பேசின எல்லாமே எவ்வளவு அபத்தமா இருந்தேன்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட சண்டை போட்டதுக்கு அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணவே செஞ்சேன் அப்படின்ட்டு சொல்றான். ஒருவேளை எனக்குள்ளே ஒரு வீக்னஸ் இருந்து அதை நான் இவ்வளவு நாள் ரியலைஸ் பண்ணாம இருந்தேன்னா நான் அதை கண்டிப்பா ரிமூவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், சோ நானுமே பெட்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், நானுமே இன்னும் ஸ்ட்ரென்த் ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அதனால நானுமே அவங்க கூட ட்ரைனிங் எடுக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாகிஷிமா இப்ப வர்றான். இப்ப அவங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆசிரியர் மனசுக்குள்ளே நினைக்கிறான், ஆமா நானுமே ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்கு நான் என்னோட வீக்னஸ் ஃபேஸ் பண்ணணும், கண்டிப்பா நான் இப்ப ஃபார்வர்ட் ஆடுறத சூஸ் பண்ணணுமா இல்ல டிஃபென்ஸ் ஆடுறத சூஸ் பண்ணணுமா, இந்த முசாஷினோ கூட நடக்கிற மேட்ச்ல அதை நானே முடிவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த ஒரு 4 எபிசோடுக்கு எஸ்பீரியன் பி டீம் வெர்சஸ் முசாஷினோ டீமுக்கான மேட்சா தான் இருக்க போகுது. அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல
மீட் பண்றேன். பாய் கைஸ்.